வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளால் அவரது சீடராகிய காவி லட்சுமணாசி வேணும்னா அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சையும் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் முறையாக வாத பித்த கபத்தன்மையில் இயக்கினா, மற்றதெல்லாம் முறையோடு சேர்த்துனா உள்ள காலம் வரை உடம்புக்கு உபதிரம் இல்லை, மனதிற்கு உழப்பல் இல்லை, செய்கிற காரியத்துக்கு குறைவில்லை, நல்லா நடக்கும். இந்த நீரிழிவு நோய்ங்கிறது எல்லாத்தையும் பயப்படுத்தி வியாதியும் மாறிப்போம். மனம் மாறுச்சுன்னா அவரை விடுபடுறதே பெரிய கஷ்டம். உலக பொதுமறையார் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முறைப்படுத்தி சாப்பிடு. அந்த தண்ணி சாப்பிட்டாலே எல்லா நோய்க்கும் அது மருந்து. ஆற்று தண்ணி வாத நோயை போக்கும், ஊற்று தண்ணி பித்த நோயை போக்கும், மழை தண்ணி கப நோயை போக்கும், சோத்து தண்ணி எல்லா நோயும் போக்கும். எங்கே நம்ம தண்ணி குடிக்காத தண்ணி குடிக்கிறாங்களே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது இருக்குது. இருந்தாலும் துவர்ப்பும் கசப்பும் தினமும் சேர்த்தியாகணும். நீரிழிவு நோயின்னு சொல்கிறவங்க உணவுகளை ரொம்ப கவனம்னா ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தால் அது ஒரு நோயாக போயிடும். கடைசியில் இயல்பாக இருங்க. துவர்ப்பு கசப்பை எப்படி சேர்த்துறது ஒன்றும் பெரிய வேண்டியது. வெளிநாட்டு போய் எல்லாம் வாங்க வேண்டியது இல்லை, நம்ம வீட்டுக்கிட்டேயே கிடக்குது. வேப்பந்தழை எல்லா பக்கம் இருக்குது, கருவேப்பிலை எல்லா பக்கம் இருக்குது. கருவேப்பிலை துவர்ப்பு கசப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேப்பந்தழை கொழுந்து பிடுங்கினா துவர்ப்பாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருந்தால் கசப்பாக இருக்கும். ஒரு இலை சாப்பிட முடியாதா? ஒரே ஒரு இலை வேப்பிலை பார்த்தீங்களா? அப்புறம் கருவேப்பிலை ஒரே இலை, முருங்கை இலை அந்த இதுக்கு சிறுசா ஒரு 3 இலை, ஒரு குருமிளகு, இத்தனோடு இஞ்சி, ஒரு திப்பிடு வாயில் போட்டு கசகசான்னு கடிச்சு ஒரு 2-3 வாய் தண்ணி நம்ம குடித்த மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. முதல்ல வாயில் இருக்கிற வலுவழுப்பு போகும். வலுவழுப்பு கூட சர்க்கரை கூடுதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வாதம்னு பேர் அதுக்கு. ஆகவே இதை சாப்பிட்டு போட்டு நீங்கள் ஒரு சின்ன வேலை செய்யுங்க. நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுக்கு ஒரு சின்ன எளிய பயிற்சி. கண்ணை மூடிக்கோங்க. ஒரு 5 தடவை காலையில் மலம் போயிட்டு வந்த பிறகு வெறும் வயிற்று செஞ்சுட்டு வாங்க. இதை என்ன சொல்கிறாங்க, சர்க்கரை நோய் வந்தால் அதை சாப்பிடாது, இதை சாப்பிட்றது நாக்கு தானே. இந்த நாக்குக்கு பயிற்சி கொடுங்க, அருள் சுவையும் நாக்கில் படும். இந்த நாக்கு பயிற்சி செய்கிறது நீரிழிவு நோய்க்கு ஒரு முதல் மருத்துவமாக சொல்லியிருக்கிறோம். பல விதமாக இருக்குது, ஒரு மருத்துவமாக சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்கிறோம், அந்த நீரிழிவு நோய் இன்னும் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா அதில் அதிகமாக இனிப்பு சேர்ந்தா, இனிப்பு சேர்த்துறதுனால சர்க்கரை நோய் வர்றதே இல்லை. பார்த்தீங்களா, இனிப்பே சாப்பிட்றவனுக்கு சர்க்கரை கண்டபடி வருது. இதுக்கு என்ன பண்ணலாம்? இருக்கட்டும். இந்த நாக்கில் இங்கே ஒரு சுவை இருக்கும், இங்கே ஒரு சுவை, 6 சுவையும் நாக்கில் தான் இருக்குது. நீங்கள் தொண்டைக்குழையில் கொண்டு போய் உப்பை வச்சா உப்பே இருக்காது. நாக்கில் கொண்டு போய் உப்பு வச்சா தான் உப்பு இருக்கும். இப்படி 6 இது இருக்குது. அப்போ இந்த பயிர் செய்கிறப்போ எந்த உணவு கொடுத்தாலும் அதை எல்லா உணவுலையும் 6 சுவை இருக்குது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ அந்த முறையில் சேர்த்துறப்போ அது வைக்கிற உணவு அந்தந்த பக்கம் போய் அந்த தன்மை மைத்தை எடுத்து உமிழ்நீர் நிறைய சுரக்கும். நாக்கு வெளியே தொண்டை நல்லா தெளிவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த உமிழ்நீர் சுரக்கிறதுனால நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தண்ணி தாகமாகும், வரம்புக்கும் உள்ள. அப்போது இந்த நாக்கில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போதே பலன். உமிழ்நீர் சரசரன்னு ருசியாக சுவையாக வரும். உள்ளே போனதுடனே இப்போ உங்களை ஜாஸ்தியாக செய்ய சொல்ல 5 தடவை செய்ய சொன்னேன், எத்தனை ஏப்பம் வருதுன்னு பாருங்கள். வாயு போச்சல்ல, வாயு போனாலே பாதம் சர்க்கரை உற்பத்தி ஆகிறதுக்கு இல்லாமல் தரங்கள் பண்ணுதல்ல. ஆகவே இந்த பயிற்சி இதுக்கு மட்டுமல்ல, கண்ணுக்கோழி கூட வரும்.
இந்த பல பேருக்கு பாருங்கள் ஈருதேக்கம் உள்ள அது என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கும். ஆகவே இந்த நீரிழிவு நோய்க்கு இது ஒரு பெரிய முதல் பயிற்சி முறை. நிறையா இதில் ஒன்றையே நீங்கள் செய்கிறீங்களா இல்லையோ, நிறைய நாக்கில் நிறைய மேலே கீழே பக்கவாட்டு சுத்தம் எல்லாமே இருக்குது. நான் தினம் செஞ்சிட்ருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். அதனால் இந்த பலன் இருக்குது. நன்றி. உயிர்ப்பு தியானம் யோகா உடம்பையும் உடம்பான மூச்சையும் பக்குப்படுத்து. ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் போதும். அதில் முதல் நிலை பயிற்சி நிறைய முறைகள் இருக்குது. முதல் நிலை பயிற்சி, அந்த முதல் நிலை பயிற்சிகளை விடு அகம் முதல் 1வது பயிற்சி, 2வது பயிற்சி முக அக அறிவழி, 3 நாசினா, 4 கூப்பகம், 5 அகபரிமளம், 6 காயமாறுதல், 7 வழிப்புள்ளினம், 8 மெய்ச்சுடர், 9 இயற்கை இறைவழி வடிவல் முறை. இந்த 9 கொடுக்குறோம். இந்த 9மே செய்யறதுக்கு முன்னால இந்த கண்ணாடி போட்டிருந்த படிங்க, எடுத்து போட்டு படிங்க. காது கேட்கும் தன்மை, சுவாசம் எந்த துவாரத்தில் எப்படி நடக்குது, ஜூடு எப்படி, வாயில ஈரப்பசை, கையில தோல் முடியும் பாருங்க. உங்க மனசு எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு முன்னால முகத்துல உங்க செல்லுலேயே வச்சு பாருங்க. செஞ்சு முடிச்ச பிறகு இந்த பலனெல்லாம் பாருங்க, நிச்சயமாக மாறுதல் நல்ல பலன் கிடைக்கும். எல்லாரும் கலந்து இனிமேல் உடம்புக்கு இத்தனை பலன் கிடைக்கிறப்ப நோய் வருமா? இயல்பான தூக்கம், மற்ற செயல்களும் நல்ல தெளிவான முறையில் இருக்கும். நன்றி, வணக்கம். உயிர்ப்பு தியான யோகா நேரடி பயிற்சி வகுப்பு உடுமலை அருகே அமைந்துள்ள சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளையில் வருகிற நவம்பர் மாதம், அதாவது 16/11/2025 அன்று காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு செய்ய 9990949796 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி.